இந்திய வரலாற்றில் முத்திரை பதித்த சாதனை பெண்கள். முதலிடத்தில் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்று பாடியுள்ளார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆனால் மாதவம் புரிந்து பிறந்துள்ள பெண்கள் பலரும் இன்றைய சமூகத்தில் பெரும்பாலும் சமமாகவும் மரியாதையுடனும் நடத்தப்படுவதில்லை. ஆனாலும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஆயுதமாக கொண்ட பெண்கள் இந்திய வரலாற்றில் வியக்க வைக்கும் பல்வேறு செயல்களை புரிந்துள்ளனர். அவர்கள் தொடங்கி வைத்ததுதான் இன்று பெண்கள் பலரும் பல துறைகளில் கால் பதிக்க உதவி புரிந்துள்ளது. அந்த வகையில் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்திய பெண்கள் சிலரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாம் முதலாவதாக பார்க்க போகும் நபர் கீட்டூர் சின்னம்மா. கர்நாடக மாநிலம் பெல்காம் பகுதியில் உள்ள கீட்டூர் எனும் ஊரின் ராணியாக வாழ்ந்து வந்தவர் கீட்டூர் சென்னம்மா. சிறு வயதிலேயே குதிரையேற்றம், வாள் பயிற்சி, வில்வித்தை போன்ற பயிற்சிகளை பெற்றவர் இவர். கீட்டூர் சின்னம்மா சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். ஆங்கிலேயர்களின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக தொடர்ந்து சண்டையிட்டு வந்த இவர் ஆங்கிலேயர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். சிறையில் இருக்கும்போதே இறந்து இவரை கர்நாடக மாநிலத்தின் வீரமங்கையாக மக்கள் போற்றுகின்றனர். அடுத்து நாம் பார்க்க போகும் நபர் ராணி லக்ஷ்மிபாய். வட இந்தியாவில் உள்ள ஜான்சி எனும் மாநிலத்தின் அரசியான ராணி லக்ஷ்மிபாய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டவர். இவர் வில்வித்தை, குதிரையேற்றம், தற்காப்பு ஆகியவற்றில் நன்கு பயிற்சி பெற்றவர். இந்திய சுதந்திரத்தில் லக்ஷ்மிபாயின் பங்கு அளப்பரியது. மாவீரரான ராணி லக்ஷ்மிபாயின் பெயரில்தான் பெண்களுக்கான தனிப்படை உருவாக்கப்பட்டது. 1800ஆம் ஆண்டுகளின் மத்தியில் ராணி லக்ஷ்மிபாய் தனக்கு சொந்தமாக தனியே ஒரு படை திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டு வந்தார். நாட்டுக்காக தன் 30வது வயதில் உயிர் தியாகம் செய்ததால் இவர் தேசத்தின் நாயகி என வர்ணிக்கப்படுகிறார். சாவித்திரிபாய் பூலே. மகாராஷ்டிரா மாநிலம் நைகவுன் பகுதியில் பிறந்த சாவித்திரிபாய் பூலே தன்னுடைய 9வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு கணவர் ஜோதிராவ் பூலேவுடன் புனேவுக்கு இடம்பெயர்ந்தார். புனேவுக்கு செல்லும் போது கிறிஸ்தவ அமைப்பினர் கொடுத்த புத்தகங்களை தன்னுடன் எடுத்துச் சென்றார். தன்னுடைய கணவரின் உதவியால் எழுத படிக்க கற்றுக்கொண்ட சாவித்திரிபாய் இந்தியா முழுவதும் கல்வியை கொண்டு சென்றார். அகமந்த நகரில் உள்ள ஃபரஸ் இன்ஸ்டிடியூட் மற்றும் புனேவில் உள்ள மிச்சல் பள்ளியில் பயிற்சி பெற்ற இவர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் எனும் பெருமையை பெற்றார். 1848ஆம் ஆண்டு சாவித்திரிபாய் பூலே பெண்களுக்கான பிரத்யேக பள்ளிக்கூடத்தை தொடங்கினார். ஆனந்திபாய் ஜோஷி. மேற்கத்திய மருத்துவ முறையில் பயிற்சி பெற்ற முதல் தெற்கு ஆசிய பெண் மற்றும் முதல் இந்திய பெண் என்ற பெருமைக்கு உரியவர் ஆனந்திபாய் ஜோஷி. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமைக்கு உரியவர் இவர். 17ஆம் நூற்றாண்டின் போது ஆண் மருத்துவர்கள் பிரசவம் பார்ப்பதை பெண்கள் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தனர். மருத்துவம் படிக்க விண்ணப்பித்த ஜோஷி தனது விண்ணப்ப படிவத்தில் இந்தியாவில் உள்ள ஏழை பெண்களுக்கு மருத்துவம் பார்க்க விரும்புவதாகவும் பெண்களின் அசௌகரியத்தை குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய 22 வயதில் ஆனந்திபாய் ஜோஷி இறந்துவிட்டாலும் பெண் சமூகத்தின் மீது பாய்ந்த நம்பிக்கை ஒளி அவர் இன்றும் புகழ்கின்றனர். சரோஜினி நாயுடு. கவிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் திகழ்ந்த சரோஜினி நாயுடு ஒருங்கிணைந்த மாகாணங்களான ஆக்ரா மற்றும் ஒத்தின் முதல் கவர்னராக 2 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்தார். மேலும் இந்திய மாநிலத்தின் முதல் பெண் கவர்னரும் இவர்தான். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்ற ஒரே பெண் சரோஜினி நாயுடு. மகாத்மா காந்தி மற்றும் மதன் மோகன் மாளவியா உடன் வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெற்றவர் என்ற பெருமைக்கு உரியவர். இவர் இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுகிறார். கமலாதேவி சட்டோபாத்யாய். லண்டனில் கல்வி பயின்ற கமலாதேவி காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தினால் ஈர்க்கப்பட்டு இந்தியா வந்தார்.
சுதந்திர இந்தியாவில் பெண்களுக்கான நலனில் அக்கறை கொண்டு பணியாற்றத் தொடங்கினார். இந்தியாவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட முதல் பெண் வேட்பாளர் கமலாதேவி என்பது குறிப்பிடத்தக்கது. கலை மீது ஆர்வம் கொண்ட இவர் இந்திய பாரம்பரிய கைத்தறித் துறையை பாதுகாப்பதிலும் அதனை புதுப்பிப்பதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1955ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதையும் 1987ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் கமலாதேவி சட்டோபாய் பெற்று இருக்கிறார். நீதிபதி அண்ணா சாண்டி. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்த அண்ணா தனது மாநிலத்தில் சட்டத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார். வழக்கறிஞராக அண்ணா பணியாற்றிய காலத்தில் பெண்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து வாதாடி வந்தார். 1931ஆம் ஆண்டு ஸ்ரீ மூலம் பாப்புலர் அசெம்பிளிக்கு நடத்திய தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் பெண் போட்டியிடுகிறார் என்ற வெறுப்பின் காரணமாக பத்திரிகையாளர்களின் எதிர்ப்பால் 1932ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் சில வருடங்களுக்கு பிறகு முன்சிப் எனப்படும் இந்தியாவில் முதல் பெண் நீதிபதியாக பதவியேற்றார். 1948ஆம் ஆண்டு மாவட்ட நீதிபதியாக பொறுப்பேற்றார். 1959ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி கேரள உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக அன்னை பதவியேற்றார். அங்கு 9 வருட காலம் அவர் நீதிபதியாக பணியாற்றினார்.